வண்டிய எங்கடி ஓட பாக்குறீங்க? ஏண்டா பாலு, தமிழ்நாட்டிலே பிரபலமான வக்கீல் மிஸ்டர் விஸ்வநாதன் அவர் கையில கத்தி வச்சிருக்கும் போது காக்காவில் போது தாங்க தானே எடுத்துக்கிட்டு செத்து போயிட்டாராம்ல. நீங்க எல்லாம் முடிவெடுக்கிற மாதிரி எங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல முடிவெடுக்க முடியாது. நான் இன்வெஸ்டிகேட் பண்ண சொல்லிருக்கேன். குட் மார்னிங் சார். சார், நீங்க சொன்ன மாதிரியே நான் விஸ்வநாதன் வீட்டை இன்வெஸ்டிகேஷன் பண்ண சார். கழுத்தறுத்த கத்தி அந்த வீட்டுக்கே சம்பந்தம் இல்லாத ஒண்ணு. அதுவும் இல்லாத டெலிபோன் ரிசீவர்ல ஒரே ஒரு கட்ட விரல் ரேகை மட்டும் இருந்தது. அதுவும் அந்த வீட்டுல யாருக்கும் சம்பந்தம் இல்லாத ஒண்ணு. வேற விரல்களோட இம்ப்ரெஷன் கிடையாதா? நோ சார். இது நிச்சயமா மர்டர் தான். டேய், நான் இத பர்சனலா அட்டெண்ட் பண்ணனும். எக்ஸ்கியூஸ் மீ, நான் வரேன். வக்கீல் விஸ்வநாதனை நீதான் கொலை பண்ணுங்கிறதுக்கு ஆதாரம் இப்ப போலீஸ் கையில கிடைச்சு போச்சு. இதுக்கு நீ என்ன செய்ய போற? ஹலோ, ஜீவாவா? ஆமா, ஜீவா தான் பேசுறேன். வக்கீல் விஸ்வநாதன் செத்துட்டாரு. பிரஸ் ரிப்போர்ட்டர்ங்கிற முறையில எங்க அப்பா கூட போய் பார்த்ததுல நம்ம வழக்கு சம்பந்தப்பட்ட ஃபைலும் வாக்குமூல கேசட்டும் எதையுமே காணோம். இதெல்லாம் மிஸ் எக்ஸோட ஆளுங்க தான் எடுத்துட்டு போயிருக்கணும். அத பத்தி உங்ககிட்ட நேரடியா வந்து விவரமா சொல்றேன். என்னங்க 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 யாரு? யார் கதவை சாத்துறது? யாரது? யாரது கதவை சாத்துறது? உறவாடும் ஒரு தென்றல் மடலாகுமோ? உறவாடும் ஒரு தென்றல் மடலாகுமோ? ஒரு பாடல் அது கூறும் பொருளாகுமோ? இரவோடும் பகலோடும் சதிராடுமோ? இரவோடும் பகலோடும் சதிராடுமோ? இளநெஞ்சம் மலராது உருவாகுமோ? உறவாடும் ஒரு தென்றல் மடலாகுமோ? ஒரு பாடல்
அது கூறும் பொருளாகும். நேராத உறவுக்கு பொருளாகிறேன், நேராத உறவுக்கு பொருளாகிறேன். நீ என்று நினைத்தாலும் தனியாகிறேன். உறவாடும் ஒரு பெண்கள் மடலாகுமோ, ஒரு பாடல் அது கூறும் பொருளாகுமோ. ஹலோ, போலீஸ் ஸ்டேஷன். சொல்லுங்க. நான் மிஸ்டர் எக்ஸ் பேசுறேன். சொல்லுங்க சார். இன்ஸ்பெக்டர் ராஜனை உடனே என் வீட்டுக்கு புறப்பட்டு வர சொல்லுங்க. ஓகே, தேங்க்யூ. போலீஸுக்கு ஃபோன் பண்ணிருக்கேன். இன்ஸ்பெக்டர் வந்தா மட்டும் உள்ள அனுப்பு. சரிங்க சார். வேற யாராவது வந்தா யாரையும் உள்ள விட மாட்டேன் சார். பெரிய காவலையும் கட்டுப்பாட்டையும் மீறி மிஸ்டர் எக்ஸ் பெட்ரூமுக்குள்ள நுழைஞ்ச முதல் ஆளு நான் தான். உன்னை பெரிய கிரிமினல் நீ நினைச்சுக்கிட்டு இருக்கேன். ஆனா உன்ன மாதிரி எத்தனை கிரிமினல்ஸை பத்தி படிச்சுக்கிட்டு நான் அந்த தொழிலுக்கு வந்திருப்பேன். இப்ப நான் நினைச்சேன் உன்னை பீஸ் பீஸா கழிச்சிட முடியும். ஆனா உன் சாவு அவ்வளவு சீக்கிரத்துல வந்துடக்கூடாது. விஷம் சாப்பிட்டு என் ரேணுகா என் கண்ணு முன்னாலேயே துடி துடிச்சு செத்தாளே, அதே மாதிரி நீ விஷம் சாப்பிட்டு அணு அணுவா துடிச்சு சாகணும். நான் முறையா காக்கி சட்டை போட்டிருந்தப்போ உன்னை சட்டத்துல சிக்க வைக்க முடியல. இனிமே தான் உன் முகத்திரை கிழிக்க போறேன். என் வாழ்க்கையோட விளையாடின உன்னையும் கூட்டாளிகளையும் இன்னும் 24 மணி நேரத்துல கூண்டோடு அழிக்க போறேன். அவசரப்படாத. நான் கனெக்ஷன் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் நீ போன் பேச முடியும். நீ உயிரோடு இருக்க போறது இன்னும் கொஞ்ச நாள் தான். குட் பை. கோபால்,
எங்கடா அந்த வாக்குமூல கேசட்டு? அந்த கேசட்டோட எங்க முதலாளி ஏர்போர்ட் போயிட்டாரு. இந்நேரம் அவர் சுவிட்சர்லாந்து பிளைட்ல பறந்துட்டு இருப்பாரு.